குமாரன் விடுதலையாக்கினால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொன்னார். அப்போ நமக்கு ஒரு விடுதலை வேணும். அப்போ நாம் எதனாலே கட்டப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு விடுதலை தர வேண்டும். அவர் விடுதலை தந்தால்தான் அது மெய்யான விடுதலை. அநேகருக்கு வியாதி உண்டாகும். அந்த வியாதிக்காக மருத்துவர்களை அணுகுவார்கள். அங்க மருத்துவரை பார்த்த உடனே அவர்கள் கொடுக்கிற அந்த மருந்தானது அவருடைய வியாதி போக்கும் என்று ஒரு நம்பிக்கையோடு திரும்பி வருகிறார்கள். ஆனால் திரும்பவும் அந்த பலவீனம் அவர்களை ஆட்கொள்ளும் போது நான் எத்தனை தடவை தான் மருத்துவரை போய் அணுக வேண்டுமோ எனக்கே தெரியவில்லை என்று சோர்ந்து போகிறவர்களும் உண்டு. இப்படிப்பட்ட நிலைமைகளை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. தேவன் நமக்கு ஒரு விடுதலையை கட்டளையிட அவர் வல்லவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட விடுதலை என்று பார்க்கும் பொழுது வியாதியிலிருந்து, மரண கட்டுகளிலிருந்து, சகல விதமான ஆசீர்வாதங்களை நம்ம பெறவிடாதபடிக்கு கட்டி வைத்திருக்கிற கட்டுகள், தரித்திரம், அது எல்லாம் மாற